பார்க்க போகிறோம்னா இம்பேக்ட் LX25 நெக்டார் கீபோர்டு இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கும்போது இதோட வால்யூம் செட்டிங்ஸில் வந்து டச் சென்சர் வச்சுருப்பாங்க. அதாவது டச் சென்ஸ்னால் சாஃப்ட்டுங்கிற மோடில் வச்சுருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக வந்து பியானோவில் வாய்ச்சா சாஃப்ட் மோடு நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்ட்ரிங்ஸு மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும்போது அந்த டச் மோடில் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அந்த வால்யூம் செட்டிங்ஸை எப்படி பண்ணுறது, அதே போல் பேட்லேயும் வால்யூம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். முதல்ல லேசாக டச் பண்ணால் லேசாக சத்தம் கேட்கும், ஓங்கி அடித்தோம்னா நல்லா சத்தம் கேட்கும். நமக்கு வந்து எப்போவுமே லேசாக தட்டினாவே அதிகமாக சத்தம் வர மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கீபோர்டில் அது மாதிரி தான். இப்போ இதை வால்யூமை எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த டுட்டோரியல். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, இது கீபோர்டு ஆன் பண்ணோன்னா 0 செட்டிங்ஸ் வந்துடும். இப்போ வந்து ஷிஃப்ட்டுன்னு இருக்கும் இங்கே, இதையும் இந்த பிச்சுங்கிறது இது ரெண்டும் சேர்த்து அமுக்குங்க. இது மாதிரி செட்டிங் மோட்னு வந்து அது பிளிங்க் ஆகும். இந்த கீஸோட வால்யூமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெலாசிட்டி கர்வ்னு இருக்கும், அதாவது C ஷார்ப்பு. இந்த நோட்டை தான் நம்ம டச் பண்ணணும். இதை டச் பண்ணோன்னா UC மோடுக்கு வந்துச்சு, அந்த கண்ட்ரோல் மோடுக்கு வந்துருச்சு. கண்ட்ரோல் மோடுக்கு வந்தோடனே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருக்க 2 கீ C ஷார்ப்பு இது ரெண்டையும் வச்சு இந்த வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மாதிரி செட்டிங்ஸ் வந்து முதல்ல வந்து UCங்கிறது டோட்டலாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து நான் இதை என்டர் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டாட்ஸ் மட்டும் பிளிங்கிங் ஆகுது. இப்போ வந்து நம்ம வால்யூமை வந்து செட் பண்ணலாம். இப்போ நம்ம UC நம்பர் 1ல் இருக்குது. UC நம்பர் 1ங்கிறது வந்து நார்மல். UC நம்பர் 2 அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுதான் டச்சு சென்ஸு, நம்ம வச்சுருக்க டச்சு சென்ஸு. நான் ஏற்கனவே 3ல் வச்சுருந்ததுனால அந்த செட்டிங்ஸ் வந்து அப்படியே இருக்குது. இப்போ 2ல் தான் எப்போவுமே கீபோர்டு வாங்கும்போது நம்பர் 2ல் தான் இருக்கும். கீபோர்டு வந்து மிடி கீபோர்டு வந்து நல்லா அடித்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளோ சரி வராது. அதனால் இந்த மோடில் இருக்கும். இந்த மோடை வந்து நம்ம மாற்றுறோம். இப்போ UC 3க்கு வந்துட்டோம். இது வந்து ரொம்ப ஹார்டு, அடித்தா நல்லா அடிக்காமல் ரொம்ப சாதாரணமாக கை வச்சாலே நல்லா சத்தம் கேட்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட் கீயை டச் பண்ணி நம்ம இன்னும் வால்யூம் கண்டு மாற்றலாம். இப்போ UF3ன்னு இருக்குது. UF3ங்கிறதும் வந்து ஃபிக்ஸடாக ஒரு 64 வால்யூம் கண்ட்ரோல் வந்து 64 இருக்கும். UF2ங்கிறது வந்து ஃபிக்ஸடாக 100க்கு வந்துடும் அந்த வால்யூமை. இப்போ வந்து இது வந்து 127 வால்யூம் இருக்கும். இப்போ நம்ம வந்து பொதுவாக 2ல் தான் வைப்போம். 2ல் தான் 100 வால்யூம் இருக்கும். 127 வச்சுக்கலாம். இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். செட் பண்ண பின்னாடி இதை வந்து என்டர் கொடுத்துடணும். இந்த லாஸ்ட் கீயை அதாவது இந்த செட்டிங்ஸ் அப்படியே இருக்கிறக்காண்டி கீபோர்டு ஆன் ஆனாலும் ஆஃப் ஆகி திரும்ப ஆன் பண்ணாலும் கூட இந்த செட்டிங்ஸ் வந்து அப்படியே இருக்கிறதுக்காக இந்த லாஸ்ட் C பட்டனை அமுக்கணும். இது செட்டிங்ஸ் சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரணும். அதே மாதிரி ஷிஃப்ட் பிச்சுன்னு இருக்கும். இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட்டிலேருந்து வெளியே வந்துடும். இப்போ அடுத்தது வந்து இந்த பேடு கண்ட்ரோலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேடோட வால்யூம் கண்ட்ரோலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் சேமாக நம்ம எப்படி பண்ணோமோ அது மாதிரி தான் ஷிஃப்ட்டையும் பிச்சையும் சேர்த்து அமைக்கணும். இப்போ செட்டுன்னு வந்துடும். செட்டுன்னு வந்தோடனே இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து C ஷார்ப்பை வந்து நம்ம வந்து டச் பண்ணி இந்த கீபோர்டோட வால்யூம்ஸை சரி பண்ணோம். இப்போ வந்து D இந்த கீ டச் பண்ணணும். PC3ல் இப்போ இருக்குது. நம்ம வந்து இதை என்டர் கொடுக்குறோம். இப்போ அந்த டாட் மட்டும் பிளிக்கரிங் ஆகுது. இப்போ அதோட வால்யூமை வந்து நம்ம வந்து இந்த 2 கீஸை வச்சு, அதாவது C ஷார்ப்பு இந்த 2 கீஸை வச்சு சரி பண்ணலாம். இது ட்ரம் வெலாசிட்டி, அதாவது இந்த ட்ரம் பேடோட வெலாசிட்டியை பார்க்குறது. இப்போ வந்து நான் இந்த லாஸ்ட் இருக்க கீயை அமுக்கிறேன். PC2 மோடுக்கு வந்துடுச்சு. PC2 மோடுங்கிறது சாஃப்ட் மோடு. PC1ங்கிறது நார்மல் மோடு, நார்மலாக கேட்கும். PF3ங்கிறது வெலாசிட்டி வந்து 64ல் இருக்கும். PC2ங்கிறது 100, அதாவது வெலாசிட்டி வந்து இதோட கீபோர்டோட இந்த கீபேடோட வெலாசிட்டி வந்து 100 இருக்கும். பொதுவாக நம்ம வந்து 127 வச்சுக்கலாம். PF1ங்கிறது வந்து தான் 127. இதை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த கீயும் அதில் வந்து ஆல்டர் பண்ணினா PC மோடுக்கு வந்துடும். PF2, PF3, PC1 இது வந்து நார்மல்,
இது வந்து சாஃப்ட்டு, PC3 வந்து ஹார்டு. இது இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம வந்து என்டர் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப எஸ்கேப் பண்ணுறோம் இதே மாதிரி. அவ்வளோ எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீபோர்டு வாசிக்கும் போது டச் சென்ஸ் இருக்காது. அதாவது இப்படி லேசாக டச் பண்ணால் சாஃப்டாக கேட்கும், கொஞ்சம் வேகமாக அடித்தோம்னா அப்போ தான் கரெக்டாக கேட்கும். அதுதான் வந்து டச் மோடு அல்லது சாஃப்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கீபோர்டு வந்து சாதாரணமாக டச் பண்ணாவே நார்மல் டச் மோடுக்கு வந்துடுச்சு. டச் மோட்லேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோல் புதுசாக கீபோர்டு வாங்கினவங்களுக்கு இது கொஞ்சம் தெரியாது, அதனால் இந்த டுட்டோரியல் போடுறேன். என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.